فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العليم. கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் உலகத்தில் என்ன விடயங்களை செய்கிறோமோ அவைகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும். தவிர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இன்றைக்கு அதிகமான விடயங்கள் தவிர்க்கப்படுது என்றாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுறதும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்க்கப்படுறதும் இல்லை. இதனால் எந்த விதமான கூலியும் அதனை விட்டும் தவிர்ந்ததின் காரணமாக கிடைக்கப்பெறதும் இல்லை. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு நாடி செல்கிறான். அந்த பாவம் அவனால் நடக்க இல்லை, இதனால் கவலைப்படுகிறான். இது ஒரு நல்லடியானுடைய செயல் அல்ல. பொதுவாக நல்லடியார்களிடத்தில் இருந்தும் தவறுகள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் கைசேதமடைவார், தௌபா செய்வார். அதே நேரம் நல்லடியார்களும் சில தவறுகளை நாடி செல்வார்கள். அந்த நேரம் தப்பி போகும் பொழுது அவங்க இந்த பாவத்தை செய்யாம அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே என்று அல்லாஹ்வை புகழ்ந்து பயந்து கொள்வார் என்றால் அந்த பாவத்தை தவிர்ந்து கொண்டதுனால நன்மை எழுதப்படுறதோடு அவர் நன்மைகள் செய்வதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பொருந்தி கொள்கிறான். இதனால் சில விடயங்களை நாங்கள் அப்படி பேசணும், இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி மார்க்கத்துக்கு பொருத்தமில்லாத முறையில் நாடுவோம். அந்த நேரங்களில் எல்லாமே அவைகளை செய்ய முடியாமல் போகும் பொழுது சிலர் கவலைப்படுவாங்க. நான் இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்தேன், அவங்களிடத்துல 2 கேட்டு இதில் ஒரு தீர்வை ஏற்படுத்துவோம், அல்லது 2 விசாரித்து இங்கனைக்கு ஒரு குழப்பத்தை எழுப்போம், இதில் 2ல் ஒன்றை தீர்த்து சிலருடைய மானத்தை வாங்குவோம் என்றெல்லாம் நினைச்சு கொண்டு வருவாங்க. என்றாலும் கூட அதுக்கு சந்தர்ப்பம் அமையாமல் போகும் பொழுது கவலைப்படுவாங்க. இது ஒரு மோமினுடைய சிஃபத் அல்ல. அவைகளை செய்யாமல் போனது அல்லாஹ் என்ன தடுத்தான், இதனால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல நான் பேசி இருந்தால் வேறு பிரச்சனைகள் வந்திருக்குமே, அந்த பிரச்சனை வராமல் அல்லாஹ் என்ன தடுத்தது, நல்லதா போச்சுன்னு சொல்லி யார் நினைப்பார்களோ அவர்கள் நன்மை செய்வதை விடவும் கூலிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் நாளை மறுமையை கொண்டும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல்யகுல் ஹைரன், அவர்கள் நல்லதை பேசட்டும், அவுலியஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வையும் ஆகிராவையும் ஈமான் கொண்டவர்கள் பேசுறதாக இருந்தால் நல்லதை மட்டும் தான் பேசுவார்கள், வேறு எதையுமே பேச மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மௌனமாக இருப்பார்கள். அந்த மௌனம் அவர்கள் அல்லாஹ்வையும் நாளை மறுமையையும் கொண்டு ஈமான் கொண்டதற்கு அடையாளம். அல் முஸ்லிமு, ஒரு உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர் யாரு, மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, அவருடைய நாவாலும் கையாலும் ஏனைய முஸ்லிம்கள் எந்த விதமான தீங்கும் பெறாதவர்கள். அதாவது ஏனைய முஸ்லிம்கள் இவருடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவாங்க. அவருடைய நாவினால் அவர்களுக்கு நோவினை ஏற்பட மாட்டாது, அவருடைய கையினாலும் நோவினை ஏற்பட மாட்டாது. இந்த இடத்துல மூமின் யார், முஸ்லிம் யார் என்கிறது சொல்லிப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் எனும் பொழுது அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டும் நாளும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருப்பார். அவரிடத்துல 2 தன்மை இருக்கும். அவர் பேசினால் நல்லது தான் பேசுவார், அல்லது மௌனமாக இருப்பார். ஒரு முஸ்லிம் என்கிறவர் எல்லா சந்தர்ப்பங்களையும் தன்னுடைய நாவினாலும் கையினாலையும் ஏனைய முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருப்பார்கள். ஏனைய முஸ்லிம்கள் அவர்கள்ட்ட இருந்து இந்த 2 விடயத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அதிகமான வீட்டுக்குள்ள கூட இந்த 2 விடயங்கள் இல்லாமல் இருக்குது. ஒன்று, வீட்டுக்குள்ளேயும் சிலர் ஒரே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் காரணம் இல்லாமல். அதே நேரம் சிலர் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள், கையினாலும் நாவினாலும் பிரச்சனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இது ஈமானுடைய அடையாளம் அல்ல. அதே மாதிரி தான் எங்களுடைய
சமூகத்திலையும். யாரு தன்னுடைய நாவை பாதுகாப்பாரோ, மன் சத்தர லிசானஹோ சத்தரல்லாஹோ அவுரத்தஹோ, அல்லாஹ் அவருடைய மானத்தை பாதுகாப்பான் என்று நபி அவங்க கூறியிருக்கிறாங்க. தூபா லிமன் மலக்க லிசானஹோ, யாரு தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறாரோ அவருக்கு நன்மாராயம் உண்டாவதாக. வசியாஹு பைத்தஹு, தன்னுடைய வீட்டிலேயே தங்கி இருப்பவர், அதாவது இவர் வெளியே போனாலே பிரச்சனை தான் வரும் என்று இருந்தால், அல்லது இவர் பிரச்சனை படுத்துறவர் அல்ல, இவர் போறதின் காரணமாக பிரச்சனை உருவாகும் என்று இருந்தால் அவர் வீட்டிலேயே தங்கியிருக்கணும். அப்படி தங்கிக்கக்கூடியவருக்கும் நன்மாராயம் சுபசோபனம் உண்டாகட்டும். வயப்கி அலா ஹத்தியாத்திஹி, இன்னும் தன்னுடைய தவறுகளை நினைத்து அழக்கூடியவருக்கும் அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாவதாக என்று நபி அவங்க பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த 3 விடயங்கள்லையும் நாங்கள் பேணுதல் கொள்றதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா ஆகிராவுடைய நலவுகளை நன்மாராயமாக சொல்லியிருக்கிறாங்க. அத்துடனே அல்லாஹ் குர்ஆனில் சூரா தௌபால 119வது ஆயத்தில், யா யுஹல்லதீன ஆமனு தகுல்லா, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஈமான் கொண்டதன் பின்னால ஆக பெரிய செயல்முறை ஒன்று தான் அல்லாஹ்வை தக்வா கொள்றது. தக்வாவோட இருந்துக்கோங்க. வக்கூனு மஅஸ்ஸாதிகீன், இன்னும் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்க. இயன்றளவு நாங்கள் உண்மையாளர்கள், சாதிக்கீன்கள், சித்திகீன்களோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். உண்மையாளர்கள் என்றும் பொழுது அவர்கள் துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டி அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், துனியாவை பற்றி பேச மாட்டார்கள், மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் அந்த ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் அல்லாஹ்வோடவே சம்பந்தப்பட்டிருக்கும். இதனால தான் ஈயாக்கும் வல் கிதுப், நீங்க உண்மைக்கு புறம்பான விடயங்கள்ல உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், பொய் சொல்லாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வைன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூரி, பொய் கெட்ட விடயங்களை செய்வதின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும். வைன்னல் ஃபுஜூர, கெட்ட விடயங்கள், யஹ்தி இலன் நார், நரகத்துக்கு வழிகாட்டும். வ இன்னர் ரஜுல ல யக்ஸபு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கத்தாபன், ஒரு மனிதன் ல யக்ஸிபு, பொய் சொல்லுவான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் இடத்துல இறுதியில் பொய்யனாக எழுதப்படுவான். வலா யஸ்ஹர் மினன் நாஸ், நீங்க மக்களை சுஹரியா, அதாவது இழிவாக கதைக்கவும் வேண்டாம். வலா யஸ்தஹ்ஸிஉ, அவர்களை கேவலப்படுத்தவும் வேண்டாம். வலா யஹ்தகிருஹும், அவர்களை குறைவானவர்களாக அவமதிக்கவும் வேண்டாம். வலா யல்கபுஹும் பி அல்காப், அவர்களுக்கு பட்ட பெயர் சொல்லவும் வேண்டாம். குர்ஆனுடைய ஆயத்தும் எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை இழிவுபடுத்த வேண்டாம், பரிகாசப்படுத்த வேண்டாம், அவர்களை கேவலமாக கருத வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விடவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். வலா நிசாஉன் மின் நிசாஇன், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை கேவலமாக கருத வேண்டாம். அஸா ஐயகுன்ன கைரம் மின்ஹுன்ன, அந்த பெண்கள் இவர்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிஸு அன்ஃபுஸகும், நீங்க உங்களுக்குள்ள சில சுற்றி காட்டுதல்களை கொண்டு ஒருவருடைய குறைகளை அமைக்க வேண்டாம், அதாவது குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம். உங்களுடைய கைகளினால், கால்களினால், மற்றும் உடல் உறுப்புகளினால், கண்களினால், இமைகளினால், இப்படியெல்லாம் நீங்கள் அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம். வலா தனாபஸு பில் அல்காப், பட்ட பேர் சொல்ல வேண்டாம். பெஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமானுக்கு பின்னால கெட்ட பெயர்களை கூறுவது மிகவும் மோசமான செயல். வமல்லம் யதுப், இப்படியெல்லாம் செய்தவர்கள் தௌபா செய்வதில்லை என்றால் ஃபஉலாயிகஹுமுல் லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமை ஏசுவது அது ஃபுசூக், மாஃபிரன் கெட்ட செயல். வ கிதாலுஹு குஃப்ருன், அவர்களை கொல்லுறது குஃப்ரில் கொண்டு போயிட்டு சேர்க்கும். இன்னல்ல ஆனீன லா யகூனூன ஷுஹதா, யாரு மற்றவர்களை லானத் செய்வார்களோ, சாபமிடுவார்களோ, அவர்கள் ஷுஹதாக்களாக ஆக முடியாது.
அவர்கள் மார்க்க போர்களில் போய் தன்னை அவர்கள் இழந்தாலும் கூட, மார்க்க போர்களில் உயிர் நீத்தாலும் கூட அவர்களுக்கு சுஹதாக்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட மாட்டாது. வலா ஷுஃபா யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று இப்படியானவர்கள் பரிந்துரைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு பரிந்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவும் மாட்டாது. அல் முஃமினு லைஸ பித்தான், மூமின் குத்தி காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான். வலல் பதி, அதே மாதிரி கெட்ட செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கவும் மாட்டார். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், எந்த ஒரு விடயத்தையும் அது கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் வெளிரங்கப்படுத்துவதை, பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புறது இல்லை. இல்லா மன் லுலிம், யாருக்கு அநியாயம் இழைக்கப்படுதோ அதை தவிர. அநியாயம் இழைக்கப்பட்டால் அதனை எனக்கு இப்படி அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்த முடியும். ஏன்? இதனால் மற்றவர்களுடைய பத்வாவும் அந்த அநியாயம் செய்தவருக்கு கிடைக்கும். வகான் அல்லாஹு சமீஅன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தூய்மையான ஆத்மாவை சுமப்பதற்குண்டான காரணங்களை சொல்லி தருது. இதனால நாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறதோட திக்ருடைய சிந்தனை உடையவர்களாகவும் இருக்கணும். இதனால எங்களுடைய ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்கு காரணமாக அமையும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமானது, எல்லா விடயத்திலையும் வழிகாட்டி இருக்குது. ஒரு கண்ணினால் கூட மற்றவருக்கு சாடை காட்டி அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் ஒரு மனிதனுடைய கொள்ளுறத்தை எந்த அளவுக்கு தடுக்கும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த வருஷையில தான் இன்றைக்கு நாங்கள் சூரத்து நிசாவுடைய 93வது ஆயத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சென்ற பாடத்தில் ஒரு முஃமினை தவறாக கொலை செய்கிறதின் மூலமாக அவர் ஒரு அடிமைய உரிமையிடணும் அல்லது அதற்குண்டான நஷ்ட ஈட கொடுக்கணும் என்றெல்லாம் பேசினோம். அதனுடைய சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு வமையகுத்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு முஃமினை முத்தஅம்மிதன் மனமுரண்டாக வேண்டுமென்றே கொலை செய்வாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருக்குரிய கூலி ஜஹன்னம், ஹாலிதீன ஃபீஹா, அந்த ஜஹன்னத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார். ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்யக்கூடியவருடைய கூலி நரகம், ஜஹன்னம், அதில் நிரந்தரமாக இருப்பார். வகலிபல்லாஹு அலைஹி, அவனின் மீது அல்லாஹ்வுடைய லானத்தும் உண்டாகும், அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும். வலஅனதஹு, சாஃபமும் உண்டாகும். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அப்படியானவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான பிரம்மாண்டமான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். கொடிய வேதனைக்குள்ள உள்ளாக்கப்படுவார் என்று இந்த ஆயத் ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை எங்களுக்கு எடுத்து காட்டுது. இதனால் ஒரு மூமின் எந்த அளவுக்கு பொறுமதியானவர் என்கிறது எங்களுக்கு விளங்குது. அந்த ஒரு மூமினுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தின் உடைய ஆட்சியை நடத்தாடுவதற்கு தயாராக இருக்கிறான். இதனால மூமினுடைய உயிர் அந்த அளவுக்கு பொறுமதியானது என்கிறதுன சுட்டி காட்டுகிறான். மக்கீஸ் இப்னு சஃபான் அல் கினானி, இவருடைய ஒரு சகோதரர் இருந்தார் ஹிஷாம். இந்த மக்கீஸும் ஹிஷாமும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதாவது இஸ்லாத்தை தழுவினாங்க. பனு நஜ்ஜார் கபீலா வசிக்கக்கூடிய இடத்துல இந்த மக்கீஸுடைய சகோதரர் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு வெட்டப்பட்டு போடப்பட்டு இருந்தார். மக்கீஸ் இதை கண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இப்படி என்னுடைய சகோதரர் ஹிஷாம் கொல்லப்பட்டிருக்கிறார், வெட்டப்பட்டிருக்கிறார் என்று முறைப்பாடு செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் சஹாபாக்கள்ல ஒருவரான ஜுபைர் இப்னு இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மக்கீஸ் என்ற இந்த சஹாபியையும், அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர் ஹிஷாம் கொலை செய்யப்பட்டார், அவருடைய சகோதரர் மக்கீஸ், அவரையும் இந்த பத்ர் சஹாபியையும் பனு நஜ்ஜார் கோத்திரத்தின் பக்கம் அனுப்பி ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொலை செய்தவரை மக்கீஸிடம் ஒப்படைக்க வேணும் என்று சொல்லி அனுப்பினாங்க. அப்படி கொலை செஞ்சவர் இன்னார் என்று தெரியாட்டி அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் என்று கட்டளையிட்டாங்க. கொலை செஞ்சவர் இன்னார் என்று அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள இயலாமல் போச்சு. இதனால் நஷ்ட ஈடாக 100 ஒட்டகங்களை அவருக்கு கொடுத்து அனுப்பினாங்க. பொதுவாக கொலைக்கு நஷ்ட ஈடு 100 ஒட்டகங்கள் தான். அந்த 100 ஒட்டகங்களை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினாங்க. மக்கீஸும் ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் வழியில் ஷைத்தான் இந்த மக்கீஸுடைய உள்ளத்தோடு விளையாடிட்டான். இதனால் அவர் தன்னோட வந்த பத்ர் சஹாபி ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரருக்கு பதிலாக கொலை செஞ்சிட்டார். அந்த 100 ஒட்டகங்களையும் ஓட்டிக்கொண்டு நேராக மக்காவுக்கு வந்து காஃபிர் ஆகிட்டார். அந்த நேரம்தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. அதாவது வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்வாரோ ஃபஜஸாஹு ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா, அவருக்கு நிரந்தரமான நரகம் தான் கூலியாக அமையும். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது உண்டாகும். வலானத்தஹு, அல்லாஹ்வுடைய லானத்தனும் சாஃபமும் உண்டாகும். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அவருக்கு அல்லாஹ் கொடிய வேதனையை சித்தமாக வச்சிருக்கிறான் என்ற ஆயத்தை இறங்கிச்சு. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வெற்றியை அடைந்த நேரம், ஃபத்துஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் மக்கா ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு வந்துட்டுது. ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொலை செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி மக்கீஸுக்கு மரண தண்டனையை விதித்தாங்க. இப்படி மூமினானவரை கொலை செய்கிறது ஆகும் என்று சொல்லி வேணுமென்றே கொலை செய்ததுக்குண்டான அந்த தண்டனைக்குரிய ஆயத்து தான் இங்கே இறக்கப்பட்டு அந்த சட்டத்தை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குது. ஹதீஸில் வந்திருக்குது, லஸவாலு துன்யா, துன்யா முழுமையாக அழிந்து போகிறது, அஹ்வனு அலல்லாஹி, அல்லாஹ்க்கு ரொம்ப இலகுவானது, மின் கத்லி இம்ரிஇம் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான மனிதனை கொலை செய்வதை விட. முழு துனியாவும் அழிந்து போகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசான விஷயம் என்று அல்லாஹ் கருதுகிறான், ஒரு முஸ்லிமை கொலை செய்வதை விடவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய உயிர் இந்த அளவுக்கு பொறுமாதியானது என்கிறத உணர்த்துகிறான். லவ் அன்ன ரஜுலன் கத்தல பில் மஷ்ரிகி வ ஆஹரு ரலிய பில் மக்ரிபி, ஒரு மனிதன் மஷ்ரிக்ல அதாவது கிழக்கு பகுதியில் ஒரு முஸ்லிமை கொலை செய்கிறாரு, அடுத்தவர் மேற்குல மக்ரிபில் இருந்து அதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு, பொருந்தி கொள்றாரு, அவரை கொலை செஞ்சது நல்லம் தான் என்று கருதுறார் என்றிருந்தால் லஷ்டரக ஃபி தமிஹி, அவரை கொலை செய்ததுல இவரும் கூட்டாகி விடுவார் என்று சொன்னார். அதாவது ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுறது எந்த காரணத்தை கொண்டும் விரும்பக்கூடாது. அப்படி அவர் அதனை பொருந்தி கொள்வார் என்றால் அந்த கொலையில அதனை விரும்பி அவர் பொருந்தி கொண்டவரும் கூட்டாகிடுவார். மன் ஆன அலா கத்லி முஸ்லிமின், யாரு ஒரு முஸ்லிமை கொலை செய்யறதுக்கு பிஷத்ரி கலிமத்தின், ஒரு பாதி வார்த்தையின் கொண்டு உதவி செய்வாரோ, ஒரு பாதி வார்த்தையை கொண்டு யாரு ஒரு முஸ்லிமை கொலை செய்வதற்கு உதவி செய்வாரோ, ஜா யௌமல் கியாமத்தி மக்தூபத்தன் பைன ஐனைஹி, கியாமத்து நாளன்று அவருடைய 2 கண்களுக்கு மத்தியிலும் எழுதப்பட்டவராக வருவார்.
ஐசமிர் ரஹ்மத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை அருட்கொடையை விட்டும் நம்பிக்கை இழந்தவன் என்று அவனுடைய நெத்தியில எழுதப்பட்டவனாக வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. எனவே ஒரு முஸ்லிம் இந்த அளவுக்கு பொறுமதியானவன். ஒரு பாதி வார்த்தையை கொண்டு அதற்கு உதவி செஞ்சாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கியவராக மாறிவிடுவாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ். இதனால எந்த அளவுக்கு முஸ்லிமுடைய உயிரின் மீது பேணுதலுடையவராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சென்றாலும் கூட நீங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ் 94வது ஆயத் குறிப்பிடுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க சென்றால் ஃபதபையனு, சீரான முறையில தெளிவுகளை அடைந்து கொள்ளுங்க, நல்ல முறையில நிதானமாக செயல்படுங்க. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் சலாம லஸ்த முஃமினன், உங்களுக்கு சலாம் சொன்னவரை நீங்க மூமின் இல்லை என்று சொல்ல வேண்டாம். ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? தபுதகூன அரலல் ஹயாத்தி துன்யா, துனியாவின் உடைய வாழ்க்கையின் சில பொருட்களை எதிர்பார்த்து அதனை தேடியவர்களாக நீங்க இந்த முறையில முஸ்லிம, நீங்க மூமின ஒரு முஸ்லிம் இல்ல, மூமின் இல்ல என்று சொல்ல வேண்டாம். ஃபைந்தல்லாஹி மகானிமு கசீரத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அதிகமான கனிமத் பொருட்கள் இருக்கிறது. கதாலிக குந்தும் மின் கபுலு, இதுக்கு முன்னால நீங்களும் அப்படி இஸ்லாம் இல்லாமல் ஈமான் இல்லாமல் இருந்தீங்க. ஃபமன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் உங்களுக்கு உபகாரம் செய்தான். ஃபதபையனு, எனவே நீங்க தெளிவான முறையில நிதானமான முறையில உங்களுடைய புத்தியை செலவழித்து நடந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன ஹபீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செய்யக்கூடியவைகளை நன்கு அறிகிறான் என்று இந்த ஆயத்து ஃபிதக் வாசி யான மிர்தாஸ் இப்னு நுஹைக் என்ற சஹாபியுடைய விடயத்தில் எழுதப்பட்டது என்று தஃப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுது. இந்த ஃபிர்தௌஸ், அதாவது மிர்தாஸ் இப்னு நுஹைக் என்கிறவர் இஸ்லாத்தை தழுவி இருந்தார். இவரை தவிர அந்த ஊர்ல வேற யாருமே இஸ்லாத்தை ஏற்றிருக்கல. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையை அந்த ஊருக்கு அனுப்பினாங்க. அந்த ஊர்வாசிகள் முஸ்லிம்களுடைய படை வருது என்று தெரிஞ்ச உடனே அந்த ஊரை விட்டு மறைஞ்சு கொண்டுட்டாங்க. ஆனா மிர்தாஸ் என்பவர் மட்டும் தான் முஸ்லிமாக இருக்கிறதுனால முஸ்லிம் வீரர்கள் அவங்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நினைச்சு அந்த ஊரை விட்டு ஓடி போகாம பக்கத்தில் இருந்த ஒரு மலையில அவங்களுடைய ஆட்டு மந்தையோட தனித்து இருந்தாங்க. முஸ்லிம்கள் ஊருக்குள்ள வந்து யாரையும் காணாததை பார்த்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொன்னாங்க. மிர்தாஸ் என்கிறவரும் இந்த தக்பீர் சத்தத்தை கேட்டு அவரும் தக்பீர் சொல்லிக்கொண்டே அந்த மலையை விட்டும் கீழே இறங்கி வந்தார். வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற அங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டுட்டாங்க. அவங்களுடைய ஆட்டு மந்தைய ஓட்டி கொண்டு வந்துட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மிகவும் கவலை அடைஞ்சார். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் நாவால மட்டும்தான் அந்த கரிமாவை கூறினாரு, மனப்பூர்வமாக அதை அவர் சொல்லல. இன்னொரு ரிவாயத்தில் வந்திக்குது, ஹஸரத் உசாமா சொல்றார், யா ரசூலல்லாஹ், இவர் வாட்களுக்கும் ஆயுதங்களுக்கும் பயந்து தான் அவர் சலாம் சொன்னாரு, கலிமா சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவர் உண்மையாளரா பொய்யரா என்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அவருடைய இருதயத்தை நீ பிளந்து பார்த்தீரா என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. உசாமா ரலியல்லாஹு அவங்க இறுதியில், யா ரசூலுல்லாஹ், எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க என்று நபி அவங்கள பலமுறை வேண்டிக் கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் கூறியதற்கு எப்படி நீ நல்ல மறுமையில பதில் சொல்ல போறாய் என்ற வார்த்தையை மீட்டி மீட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இறுதியா ஆடுகளை எல்லாம் திரும்ப கொடுத்துடுமாறு கட்டளையிட்டாங்க.
ஒரு மூமினான அடிமையை விடுதலை செய்யும்படியாகவும் ஹசரத் உசாமாவுக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு களிமா சொன்னவரை நாம் அடந்தேறி கொலை செய்வது என்கிறது ஒரு கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கடினமான விஷயம் என்கிறத மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இப்படியாக முஸ்லிம்களை பல காரணத்தினால கலிமா சொன்னவரை மூமின்களை கொலை செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக உருவாகி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த காலத்தை விடவும் இன்றைக்கு பாவம் செய்கிறாங்கண்டா, தான் கொலை செய்கிறதும் இல்லை, வேறு மக்களை அதற்காக வேண்டி ஏற்படுத்தி கொலை செய்வதற்காக வேண்டி பணமும் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டுமே தொடைத்து விடுறாங்க. இப்படியானவர்கள் எங்களிடத்துல ஏராளமாக இருக்கிறாங்க. இந்த ஆயத்துகளிலிருந்து எங்களுக்கு விளங்குறது, ஒரு முஸ்லீம் இந்த அளவுக்கு பொறுமதியானவர், அப்படியும் அவரை கொண்டு விட்டால் அவருக்காக வேண்டி எப்படியான குற்ற பரிகாரங்களை செய்ய வேண்டும். இங்கே உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலைக்கு கொலை பழி வாங்காமல் விட்டுவிட்டப்பட்ட காரணம், அவர் சந்தேகத்தில் கொலை செஞ்சிருக்கிறாரு, இது தவறாக நடந்தது என்று கூறப்பட்டது. இதே விடயம் இன்னும் ஒரு தஃசீரில் ஹதீஸ்லையும் வந்திருக்குது. முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய விடயத்தில் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஸரத் முஹல்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன்ல இலம் என்ற ஒரு இடத்துக்கு படை அனுப்பினாங்க. அவர்கள் இலம்ல வந்து கூடாரம் அமைத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆமிர் பின் அலுபத் அல் அஸ்ஜை கூட்டத்தை சேர்ந்த ஆமிர் பின் அலுபத் என்பவர் ஒரு புஷ்டியான ஒட்டகம், நெய், தேன் போன்ற சாமான்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறாரு. முஸ்லிம்களுடைய படையை கண்டதும் சலாம் சொன்னார். என்றாலும் ஹசரத் முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமா அதனை பொருட்படுத்தாம அவரை கொண்டுட்டார். சஹாபாக்கள் எல்லோருமே, ஏற்கனவே உசாமா ரலியல்லாஹு விடயமும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லிமை கொலை செய்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான முறைகளை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதனால சஹாபாக்கள் அந்த ஆமிர் உனக்கு சலாம் சொல்லியும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முஸ்லிம்களை கண்ட உடனே அவர் சலாம் சொன்னார். என்றாலும் அதையும் பொருட்படுத்தாம இவர் அவரை கொண்டுட்டாரு. கனிமத்தாக அவருடைய ஒட்டகம், அந்த நெய், தேன் போன்ற சாமான்கள் எல்லாம் எடுத்து கொண்டாரு. அங்க இருந்தவங்க சலாம் சொன்ன ஒரு முஸ்லிமை நீ கொலை செஞ்சுட்டாய் என்று சொல்லி கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் இவர் அதுக்கு பல காரணம் சொன்னாரு. கிதாபில் எழுதுறாங்க, இந்த முஹல்லிமுக்கும் ஆமிருக்கும் ஜாஹிலியா காலத்தில் ஒரு தகராறு இருந்தது. அதையும் இவர் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தான் கொண்டிருக்கிறாரு. அந்த நேரம் அவர் ஆயுதத்துக்கு பயந்து, முஸ்லிம்களுடைய படைக்கு பயந்து தான் சலாம் சொன்னார் என்ற எண்ணத்தில் இவர் கொண்டு, இது அல்லாஹ்வுடைய பாதையில் கனிமத், அதனை எடுக்கிறதின் மூலமாக இந்த தவறும் இல்லை என்று நினைச்சு தான் கொண்டாரு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து இந்த விடயத்தை முறைப்பாடு செஞ்சாங்க. அதில் 2 சஹாபாக்கள், ஒருத்தர் உயைனா, அடுத்தவர் அக்ரா பின் ஹாபிஸ், 2 பேரும் வந்து ஹஸரத் ஆமிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய, ஹஸரத் முஹல்லிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் பேசிக்கொண்டிருந்தார். ஹஸரத் அக்ரா பின் ஹாபிஸ் அல்லது உயைனா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவரை நீங்கள் மன்னித்திடுங்க. அடுத்தவர் சொல்கிறார், இல்லை, அந்த ஆமீருடைய குடும்பம் அவருடைய பிரிவால் அழுவதை போல முஹல்லிமுடைய குடும்பமும் அழ வேண்டும். நபியே, நீங்கள் அவரை மன்னிக்க கூடாது, தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு போர்வையை போற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாராங்க. யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்க. லா கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். நபி அவங்க மன்னிக்க மாட்டான் என்ற வார்த்தை இவருடைய காதில் எட்டியதும் இவருக்கு இந்த முழு உலகமே இருண்டு போறது இருந்தது.
அந்த இடத்தை விட்டும் விலகி போனாரு. சில விரலிட்டு என்னும் நாட்கள் தான் கழிந்தது. அவர் தனிமையில காட்டில் போயிட்டு மௌத்தா போயிட்டாரு என்ற சம்பவம் கேள்விப்படுது. ஏனெனில் நபி மன்னிக்க மாட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்ட என்று சொன்ன உடனே இவருக்கு ஏற்பட்ட கவலை தாங்கி கொள்ள முடியல. அதே கவலையில மௌத்தா போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண செய்தி கேள்விப்பட சொன்னாங்க, அவரை நீங்க அடக்கம் செய்யுங்க. அடக்கம் செய்யப்பட்டுச்சு என்றாலும் பூமி அவரை கபூல் செய்ய தயாரில்லை, வெளியில போட்டிருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து விடயத்தை சொல்ல, அவரை ஒரு குகையில போட்டுடுங்க, கற்களால் அடைத்து விடுங்க, அல்லது அவருடைய மேனின் மீது கற்களை வைத்து மூடிவிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி கபூர்ல 3 தடவை அடக்கம் செய்யப்பட்டும் அந்த கபூரு அவருடைய உடலை தாங்கிறதுக்கு தயாரில்லை. இறுதியில தான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அவரை ஒரு குகையில போட்டுடுங்க அல்லது கற்களை மேனியின் மீது சுமத்தாட்டி மூடி விடுங்க. பொறவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மனிதர்கள் குழுமி இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில ஒரு முஃமின் கலிமா சொன்னவர், அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு பொறுமதியானவர் என்று எடுத்து வைத்தாங்க. இவரை விடவும் கெட்ட ஜனாசாக்களை பூமி கபூல் செஞ்சிருக்குது, விபச்சாரம் செய்தவர்களையும் கபூல் செஞ்சிருக்குது, திருடர்களை கபூல் செஞ்சிருக்குது, பஞ்சமா பாதங்கள் செய்தவர்களை கூட கபரு தனக்குள்ள ஏற்று இருக்குது. ஆனா இவர் ஏன் வெளியில போடப்பட்டார்? நான் உயிரோடு இருக்கும் காலமே இவரை கபூல் செய்யாம வெளியில போட்டது உங்கள் எல்லாருக்கும் ஒரு படிப்பின. ஒரு முஸ்லிம் அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு பொறுமதியானவர், ஒரு முஃமின் அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு வேண்டப்பட்டவர் என்று அவனுடைய கண்ணியத்தை காட்பதற்குத்தான், அதனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் என்று சொன்னாங்க. அந்த சஹாபி ஒரு நல்லவர் என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உரைத்தாங்க. அடுத்த ஆயத் 95வது ஆயத், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் லரரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில வெளிக்கிளம்பி ஜிஹாத் செய்கிறவர்களும் மூமின்கள்ல வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும், அதிலும் உலில் லரர் சில தங்கடமுடையவர்கள் நோயுடையவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி சென்று பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தன்னுடைய பொருட்கள் தன்னுடைய ஆத்மாக்களை வைத்து அவங்க ஜிஹாத் செய்கிறாங்க. தன்னுடைய உயிரையை மதிக்காம தன்னுடைய பொருள்கள் எல்லாம் செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுறாங்க. அவங்களும் காரணம் இல்லாமல் மூமின்கள்ல வீட்டிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சமமாவார்களா? ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தன்னுடைய ஆத்மாக்களை கொண்டும் பொருட்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடிய அந்த முஜாஹிதீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி உள்ளான், அவர்களை கண்ணிய சிறப்பு படுத்தி உள்ளான். அலல் காயிதீன தரஜத்தன் வீட்டில் அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு போகாமல் உட்கார்ந்து இருக்கிறவர்களை விட, அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு போகாமல் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களை விடவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். வக்குல்லன் வஅதல்லாஹுல் ஹஸ்னா அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். வஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன அஜ்ரன் அஸீமா முஜாஹிதீன்களுக்கு வீட்டில் வெறுமனே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை விடவும் மகத்தான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்து மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று இங்கே தக்க காரணம் இல்லாமல் மார்க்க யுத்தத்துக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டவங்களும் மார்க்க யுத்தத்துக்கு சென்று சமமாக அவங்க போர் புரிகிறாங்க. அவங்களோட இவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஈக்குவலாக மாட்டாங்க. மார்க்க யுத்தத்துக்கு சென்றவர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்கிறது இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லி காட்டுது. எப்படியான அந்தஸ்து என்றால் தரஜாத்தின் மின்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து பல தரஜாக்கள், பல அந்தஸ்துகள், வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மத்தன், பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அருட்கொடை எல்லாமே இருக்கிறது. வக்கான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இதனால யாரு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று மார்க்கத்துக்கு தேவையான நேரத்தில் மார்க்க யுத்தத்துக்கு செல்கிறார்களோ, அப்படி செல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் 70 அந்தஸ்துகள் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல 700 அந்தஸ்துகள் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் இடையில வேகமாக ஓடக்கூடிய குதிரை 70 வருடம் ஓடக்கூடிய தூரம் இருக்கிறது என்றும் ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. இன்னஃபில் ஜன்னதி மியத்த தரஜத்தி, சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துகள் இருக்குது. அஅத்தஹுல்லாஹு தஆலா லில் முஜாஹிதீன ஃபீ சபீலிஹி, அந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய, போர் புரியக்கூடியவர்களுக்காக வேண்டி தயார் செய்து இருக்கிறான். மா பைன தரஜத்தைனி கம் பைன ஸமாஇ வல் அர்லி, அந்த ரெண்டு அந்தஸ்துகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடியவர்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் ஜிஹாதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய ஈமான்களை பாதுகாத்து கொண்டு குடும்பத்துடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தோட சிலர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய பொருள்களை சுமந்து கொண்டு நாடு நாடாக அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தினுடைய விடயங்களை பறைசாட்டி கொண்டு இருக்கிறாங்க. வழிகேட்டில் போகக்கூடியவங்களை நேர்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்களை பண்படுத்துகிறாங்க. இவங்களுக்கும் நிச்சயமாக இந்த கூலிகள், இந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குன்தும் காலு குன்னா முஸ்தலஅஃபீன ஃபில் அர்லி காலு அலம் தகுனில் அர்லுல்லாஹி வாசிஆ கால அலம் தகுன் அர்லுல்லாஹி வாசிஆ ஃபதுஹாஜிரு ஃபீஹா ஃபஉலாயிக மாவாஹும் ஜஹன்னம் வஸாஅத் மசீரா. இந்த 97வது ஆயத்தில் மக்காவை ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. அதாவது மக்காவை விட்டுட்டு நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போங்க என்ற இந்த கட்டளை வந்துச்சு. ஹிஜ்ரத் செய்யாமலேயே அங்கே முஷ்ரிக்களோட சேர்ந்து சில முஸ்லிம்கள் குடியிருந்துட்டாங்க. இந்த ஆயத்து அவங்களுடைய விடயத்தில் தான் இறங்கியது. இப்போ நாங்கள் ஓதின ஆயத் அப்படி முஸ்லிம்களோட போயிட்டு குடியிருந்த முஸ்லிம்களுடைய விடயத்தில் இறங்கியது. இவங்க பத்ரு போருடைய சந்தர்ப்பத்தில் முஷ்ரிக்களுடைய படையில் சேர்ந்து யுத்தத்துக்கும் வந்தாங்க. ஆனால் அவங்க அங்கே கொல்லப்பட்டாங்க. மலக்குகள் அவங்கள முன்னும் பின்னும் அடித்து இந்த ஆயத்தில் சொல்கிறத போல கேட்டாங்க. அதாவது காலு ஃபீம குந்தும் என்று சொல்லி கேட்டு மலாய்க்காமார்கள் அவர்களை அடித்தார்கள். இவங்க ஹிஜ்ரத் செய்யாமல் காஃபிர்களோட சேர்ந்து இருந்ததுனால மார்க்க கடமைகளை நிறைவேற்றாமலும் இருந்தாங்க. இப்படி அல்லாஹ் இவங்களுக்கு ஏற்படுத்திய கடமைகளை நிறைவேற்றாமல் இருந்ததுனால தனக்குத்தானே இவங்க தீங்கு அநியாயமும் செஞ்சு கொண்டாங்க. ஹிஜ்ரத் செய்கிறது கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியதன் பின்னாலேயும் அதை நிறைவேற்றாம மக்காவிலேயே இருந்த சில முஸ்லிம்கள் அவங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கல. மக்கமா நகரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி கொண்ட நேரத்தில் ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் அந்த ஊரை ஹிஜ்ரத் செய்ய வேணும் என்று சொல்லி சிலவங்க விரும்பினாங்க. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹு மக்கா வெற்றிக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்று ஒன்று இல்லை என்று சொல்லியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி சிலவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மலாய்க்காமார்களுடைய அடியை அவங்க மரணித்ததன் பின்னாலும் பெற்று கொண்டாங்க. இதனைத்தான் இந்த ஆயத் சொல்லுது, இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாய்கத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குந்தும். அந்த நேரம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வெளியாகாமல்
தங்கியிருந்தைய. காலு, அதற்கு அவர்கள் சொன்ன பதில்தான், குன்னா முஸ்தலஅஃபீன ஃபில் அர்லி, நாங்க பூமியில பலகீனர்களாக இருந்தோம், பூமியில கதியற்றவர்களாக இருந்தோம். காலு அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசியா, மலாய்க்கமார்கள் சொல்லுவாங்க, அல்லாவுடைய பூமி விஷாலமாக இருக்கலையா, ஃபத்துஹாஜிரு ஃபீஹா, உங்களுக்கு அங்கே ஹிஜ்ரத் செய்ய வேண்டி இருந்துச்சு, ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு அல்லாவுடைய பூமி உங்களுக்கு விஷாலமாக இருந்துச்சு என்றெல்லாம் மலாய்க்காமார்கள் சொல்லுவாங்க. என்றாலும் இவர்கள் உண்மையிலே தோல்வி அடைந்த கூட்டத்தில் ஆகிவிட்டாங்க. ஃபஉலாய்கமாவாகும் ஜஹன்னம், அவர்களுடைய தங்குமிடம் ஜஹன்னம், வசாஅத் மசீரா, அப்படி அவர்கள் தங்கும் இடங்களில் மிகவும் கெட்ட ஒதுங்கும் இடம் அந்த நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லல் முஸ்தலஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசா, யுத்தத்துக்கு போக முடியாத சில பலகீனமான ஆண்கள், அதே மாதிரி பெண்கள், பலகீனமான ஆண்கள் பொதுவாகவே பெண்கள், வல்வில் தான், மேலும் சிறு பிள்ளைகள், லாயஸ்தத்தியுன ஹீலத்தன், இவங்களுக்கு எதுவுமே செய்வதற்கு வலிமை கிடையாது, சக்தி கிடையாது. அவங்க யுத்தம் செய்யறதுக்கு உண்டான சில விதிமுறைகளை அவங்களுக்கு அமைத்து கொள்ளவும் முடியாது. வலா யஹ்ததூன சபீலா, இவங்களுக்கு எந்த விதமான பாதையும் இல்லை என்ற அளவுக்கு பலகீனப்பட்டு இருக்கிறாங்க. இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான், இவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்கிறதும் இந்த ஆயத்தில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுறது. ஃபஉலாய்க ஸல்லல்லாஹு அய்யஃபு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறதுக்கு போதுமானவன். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஃபுவன் கஃபூரா, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுடைய கூட்டத்திலையும் சேர்க்கிறான், அவங்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத் செய்ய இயலாமல் இருப்பவங்களை குறித்து தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத் செய்ய இயலாமல் இருக்கிறவங்க ஹிஜ்ரத் செய்கிறது கடமையாக இல்லைங்கிறதும் எங்களுக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக தெளிவாகுது. அவங்க குற்றவாளிகளும் அல்ல. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவங்கள மன்னிக்கக்கூடும் என்று சொல்லி இருக்கிறது இந்த ஆயத்து. ஹிஜ்ரத்து செய்ய இயலாமல் இருந்தாலும் ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு அனுகூலமான உதவியான சமயங்கள் சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கிடைத்திருந்தால் அவங்க ஹிஜ்ரத் செய்யணும். என்றாலும் அவங்களுக்கு அப்படியும் கிடைக்கவில்லை என்றிருந்தால்தான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பரிவு இருக்கிறது என்கிறதும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு விதிமுறையை கையாண்டு ஹிஜ்ரத் செய்வதற்கு அவர்களுக்கு வலிமை இருந்திருந்தால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். எனவே இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வது எவ்வளவு முக்கியம் என்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஹிஜ்ரத் செய்ய இயலுமாக இருந்தும் காஃபிர்களோடு சேர்ந்து கொண்டு இறந்தால் அல்லது பின்வாங்கினால் அவர்களுக்கு பயங்கரமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுதும் தான் நாங்கள் அந்நிய நாடுகளில் இருக்கிறோம், எங்களுக்கு வேறொரு நாட்டுக்கு போயிட்டு வாழ முடியும், அதனால் இங்கே விட எங்களுக்கு கூடுதலான அமல்களை செஞ்சு கொள்ள முடியும் என்றிருந்தால் நாங்களும் அப்படி போகிறது இந்த ஆயத்தின் ஊடாக வழிகள் காட்டப்பட்டதற்கு அடையாளம் தான். ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்வாரோ, அதாவது மக்காவில் பலவிதமான துன்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு தன்னுடைய ஈமான இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி அவர்கள் வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலேயே ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள் என்று கணிக்கப்படுது. இப்படி ஹிஜ்ரத் செய்யக்கூடியவங்க யஜித் ஃபில் அர்லி முராகமன் கசீரன் வசாத்தன், அவர்கள் பூமியில ஏராளமான இடங்களை பெற்றுக்கொள்வார்கள், விஷாலமான இடங்களை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஒமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன், யாரு ஹிஜ்ரத் செய்தவராக தன்னுடைய வீட்டில் இருந்து வெளிக்கிளம்புகிறாரோ, இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்தவராக தன்னுடைய வீட்டில் இருந்து யார் வெளிக்கிளம்புகிறாரோ, சும்ம யுதிரிக்குஹுல் மௌத்து, அதே சந்தர்ப்பம் அவருக்கு மௌத்தும் வந்து விட்டால், ஹிஜ்ரத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்புறாரு, ஆனால் ஹிஜ்ரத் செஞ்சு போக கிடைக்கல, அந்த நோக்கத்தோட வெளியானாரு,
உடனே அவருக்கு மௌத்தும் வந்துட்டு அந்த பாதையில் அவர் ஹிஜ்ரத் செய்யப்பட்ட இடத்துக்கு போயிட்டு சேர்றதுக்கு முன்னால் மரணித்து விட்டார். ஃபக்கது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. வக்கான் அல்லாஹு கஃபூர் ரஹீமா, இப்படியானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, இரக்கம் கூடியவனாக, காட்டக்கூடியவனாக இருக்கிறான். முராகமா என்கிறது ஹிஜ்ரத்துக்கு போகும் இடத்துக்கு சொல்லப்படுறது. முராகமா என்றாலும் இந்த வார்த்தை அசில்ல மண் போன்ற இடத்துக்கு தான் முராகம் என்று சொல்றது. ஒருவர் கேவலம் அடையணும், அரபிகள் கேவலப்படுத்துறதுக்கு அர்கமல்லாஹு அன்ஃபஹு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மூக்கில் மண்ணை போடுவானாக என்றெல்லாம் சொல்றது வழக்கம். மனிதனுக்கு மூக்கு என்கிறது அழக தரும் ஒரு முக்கியமான அவயவங்களில் ஒன்று, அவருடைய முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. அதில் மண் விழுறத விரும்ப மாட்டார். அப்படி மண் விழுறது அவரை கேவலப்படுத்துறது. இதனால் முஸ்லிம்களை கேவலமாக மதிக்கிறதுக்கு, தொந்தரவு செய்கிறதுக்கு, ஊரை விட்டு அவங்கள வெளியாக்குறதுக்கு இவங்க இந்த வார்த்தையை பாவிச்சாங்க. முஸ்லிம்களை வெளியிடத்தில் சென்று கௌரவமாக எந்த விதமான தரித்திரங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முராகம் என்ற வார்த்தையை அழகுபடுத்தி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையுடன் அந்த வார்த்தையை இணைச்சி வச்சுக்கிறான். இதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் எவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் பூமியில் ஏராளமான ஹிஜ்ரத் செய்யும் இடத்தையும் வசதியையும் கண்டு கொள்வார் என்று இந்த வசனங்கள் கருத்து சொல்லுது. மக்காவை ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்க முஸ்லிம்களுக்கு, அதாவது மக்காவை விட்டு மதீனாவுக்கு முஸ்லிம்கள் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த ஆயத்துகள் அந்த மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பின நேரம் ஓதி காட்டி, அதை அனுப்பின நேரம் பனு லைஸ் கூட்டத்தை சேர்ந்த ஜுந்துப் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுந்துப் இப்னு தம்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் அவர்களுடைய மக்களை நோக்கி, நான் இயலாதவர்களை சேர்ந்தவன் இல்லை, எனக்கு ஹிஜ்ரத் செய்கிற வழி தெரியும், நான் மதீனா போயிட்டு சேர்றதுக்கும் ரொம்ப வலிமை உடையவன், மதீனாவை விடவும் தூர போகிறதுக்கும் என்னால் முடியும், எனக்கு போதுமான பணமும் இருக்குது, இன்றைக்கு இரவுலேயே நான் மக்காவில் கழிக்க விரும்ப இல்லை, இரவோடு இரவாக நான் மதீனாவுக்கு போகிறேன் என வாகனத்தில் ஏற்றுடுங்க என்று சொல்லி அவர் சத்தியம் செய்து ஹிஜ்ரத் போகிறத சொன்னார். ஆனாலும் அங்கே அவர் வயது முதிர்ந்த ஒரு பலகீனமானவராக இருந்ததுனால வாகனத்தில் ஏறத்துக்கு கூட சக்தி இல்லாதவராக இருந்தார். ஆனாலும் அவருடைய நெஞ்சு நிறைய ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இறுதியில் அவர் ஒரு கட்டில் போன்ற ஒன்றில் ஏற்றி மதீனா நகரத்துக்கு தூக்கி கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மக்காவுக்கு சமீபத்தில் உள்ள தன்னீம் என்ற இடத்துக்கு வந்த நேரமே, அதாவது மஸ்ஜித் ஆயிஷா இருக்கக்கூடிய இடம் தான் தன்னீம் என்ற இடம், அந்த இடத்துக்கு வந்த நேரமே இவர் மௌத்தாகிட்டார். அந்த நேரம் இவர் தன்னுடைய இடது கையில் வலது கையை அடித்து சொன்னார், யா அல்லாஹ், உனக்கு இன்னும் இது உனது ரசூலுக்கு என்று சொல்லி அந்த ரெண்டு கையையும் அவர் அடித்தார். உனது நபி உனக்கு பையத் செய்ததன்படி நான் உனக்கு பையத் செய்கிறேன் என்று சொல்லி மௌத்தாகிட்டார். இவருடைய மரண செய்தி சஹாபிகள் கேள்விப்பட்டு அவர் மதீனாவில் மௌத்தாயிருப்பாரானா பரிபூர்ணமான நல்ல கூலி அவருக்கு கிடைச்சிக்கும். மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு இந்த செய்தி எட்டு நேரத்தில் அவர்கள் சொன்னாங்க, இவர் விரும்பியது அடையல்ல என்று சிரித்து கொண்டு ஏளனமாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். யார் அல்லாஹ்விட ரசூலுடைய வழியில் ஹிஜ்ரத் செய்கிறதுக்காக வேண்டி விலைக்கிளம்புகிறாரோ, தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுறாரோ, அவருக்கு மரணம் சம்பவித்தால் அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பாக இருக்கிறது, அதுக்குரிய கூலி வேற யாருக்கும் தெரியாது என்ற இந்த ஆயத்தை அந்த சஹாபியுடைய விடயத்தில் அல்லாஹ் இறக்கி அவரை கண்ணியப்படுத்தினான். இது
உண்மையாகவே தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. ஆனாலும் ஹிஜ்ரத்துங்கிறது அந்த மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் என்னது? அல் முஹாஜிரு மன் ஹஜர் அல் ஹத்தாயா வத்துனூப ஃபீ தாஅத்தில்லா. உண்மையான முஹாஜிர், ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடியவர், தன்னுடைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகளை வெறுத்து ஒரு இடத்திலிருந்து தன்னை பரிசுத்தமாக்கி கொள்றதுக்காக வேண்டி இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றவர் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படியாக ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு முக்கியமான அமல். நாங்களும் எங்களுடைய வீடு, எங்களுடைய தொழில், எங்களுடைய படிப்பு என்று இவைகளை கொஞ்சம் காலத்துக்காவது கொஞ்சம் தியாகம் செய்யணும். ஒரு 40 நாள், ஒரு 4 மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்றதுக்காக வேண்டி வெளிக்கிளம்புவோம். நாங்கள் இது வெளிக்கிளம்புறது எங்களுடைய தவறுகளை, குற்றங்களை, அதே நேரம் எங்கள்கிட்ட இல்லாத சுன்னத்தான வாழ்க்கையை, தவறுகளை, குற்றங்களை வெறுத்து எங்களிடத்தில் இல்லாத சுன்னத்தான மார்க்கத்துக்கு விருப்பமான நடைமுறைகளை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு நாங்கள் தெரிஞ்சதை மக்களுக்கும் சொல்லி மக்களையும் நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டும். இது பெரிய ஜிஹாதாகவும் ஹிஜ்ரத்தாகவும் இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விடயங்களில் ஈடுபடக்கூடிய உண்மையான புத்திசாலிகளுடைய கூட்டத்தில், தியாகிகளுடைய கூட்டத்தில் எங்களையும் ஆக்கி எங்களிடத்தில் இருந்தும் வேலையை வாங்கி எங்களுடைய இறுதி முடிவுகளையும் நல்லதாக அமைப்பானா.